மத்ஸ்ய அவதாரம். உலகை பிரளயத்திலிருந்து காக்க திருமால் மேற்கொண்ட முதல் அவதாரம். இதில் 4 கைகளுடன் உடலின் மேற்பாகம் தேவ உருவத்திலும் கீழ்ப்பாகம் மீன் உருவத்திலும் திருமால் காட்சியளித்தார். கூர்ம அவதாரம். இந்த அவதாரத்தில் திருமால் மிகப்பெரிய ஆமை வடிவில் தோன்றினார். கூர்ம அவதாரத்தின் மூலமே தேவர்களுக்கு அமிர்தம் கிடைத்தது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது மத்தாக பயன்படுத்தப்பட்ட மந்தர மலையை தாங்குவதற்கு திருமால் கூர்ம அவதாரம் மேற்கொண்டார். வராக அவதாரம். வராக அவதாரத்தில் திருமால் ஒரு பிரம்மாண்டமான காட்டுப்பன்றியாக உருவெடுத்தார். இரண்யாட்ச் எனும் அசுரன் பூமியை கவர்ந்து கொண்டு பாதாள உலகத்திற்குள் மறைத்து வைத்தான். அவனிடம் இருந்து பூமியை மீட்பதற்கே திருமால் வராக அவதாரம் மேற்கொண்டார். அப்போது பூமாதேவிக்கும் திருமாலுக்கும் பிறந்தவன்தான் பௌமன். இவனே பின்னர் அனைவராலும் நரகாசுரன் என்று அழைக்கப்பட்டான். நரசிம்ம அவதாரம். இதில் திருமால் மனித உடலிலும் சிங்க தலையும் கொண்டு விசித்திரமாக தோன்றினார். இரண்யகஷ்பு எனும் அசுரனை அழிக்கவும் அவனது மகனும் திருமாலின் பக்தனுமான பிரகலாந்தனை காப்பாற்றுவதற்கும் இந்த அவதாரம் மேற்கொண்டார். வாமன அவதாரம். வாமன அவதாரத்தில் திருமால் குள்ளமான பிராமண அந்தணர் உருவில் தோன்றினார். அசுர அரசன் மகாபலி சக்கரவர்த்தி என்பவன் இந்திரலோகத்தை கைப்பற்றி ஆட்சி புரிந்தான். அவனிடமிருந்து தேவலோகத்தை மீட்கவே இந்த அவதாரம் தரித்தார்.